வணக்கம் டியர் தோழிகளே. நீங்க பேபி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா ஒவ்வொரு மாசத்துலயுமே ப்ரெஷரா ஃபீல் பண்றீங்களா? உங்க பக்கத்துல உள்ள உங்க நெய்பர்ஸ் எல்லாம் நீங்க ரிலாக்ஸ்டா பண்ணிருக்கலாமே, அது நீங்க ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி பண்ணதுனாலதான் மீன்ஸ் கன்சீவ் ஆகல அப்படின்னு சொல்றாங்களா? பட் உங்க மனசுக்குள்ள ஒரு இம்பேஷண்ட் ஃபீலிங் இருக்கும்ல. அப்படி இருந்தா இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு புக் உங்க லைஃபோட நீங்க வச்சிருக்க தாட்டையே கூட சேஞ்ச் பண்ணிடும், உங்களோட பிலீஃபை. ஏன் இந்த புக் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பார்த்தா இது ஒரு மெடிக்கல் டாக்டர் எழுதிய புக்கு கிடையாதுங்க. இந்த புக்கு எழுதினவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், மீன்வில் ஒரு நல்ல அம்மா. அவங்க பேர் டாக்டர் ஜேன் ட்விங்கே. சில விஷயங்கள் எல்லாரும் ஓப்பனா பேச முடியாது இல்லைங்களா? அந்த விஷயங்களை இவங்க ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க இந்த புக்ல. ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கு, ஃப்ரெண்ட்லியா இருக்கு, சயின்டிபிக்கா சொல்றாங்க. இந்த புக் ஒவ்வொரு பேஜ்லயுமே உங்க மனசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. தட் இஸ் வாட் ஐ வெரி மச் இந்த புக்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அது நிறையவே இருக்கு. யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் 25 to 40 ஏஜுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா உமனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த தம்பதிகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னன்னாக்கா சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு தோழிகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடும் இருக்கணும், ஒரு சயின்டிபிக் சைடு இருந்தா தான் அது பேலன்ஸ்டா இருக்கும். அது ரொம்ப அழகா இந்த புக்ல வந்திருக்கு. இந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஓவுலேஷன்னா என்ன, நம்ம பீரியட் சைக்கிள்ல ஓவுலேஷன் நடக்கிற டே. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே 14th டே ஜெனரலா ஓவுலேஷன் ஆகாது. நம்ம அதை பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஏன்னா 28 days மட்டும் தான் 14th டே. அப்ப அது உங்க எப்ப வருதுங்கிறத பார்த்து அதை மாத்திக்க வேண்டியிருக்கு. அந்த ஓவுலேஷனை ட்ராக் பண்ணணும். அதுக்கு தெர்மாமீட்டர் கூட யூஸ் பண்ணி பிபிடி நோட் பண்ணலாம். சோ மியூக்கஸ் பாத்துக்கலாம். நம்மளோட மியூக்கஸ் எக் கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓவுலேஷன் கிட் ட்ராக்கர் இருக்கும், அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. டைமிங் கரெக்டா இருந்தா போதுங்க, டெய்லி இல்ல, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல இருந்தா மட்டுமே போதுமானது அப்படிங்கறது அழகா சொல்றாங்க. சோ ரெண்டாவது என்னன்னாக்கா ஏஜ் அண்ட் ஃபர்டிலிட்டி பத்தி என்ன சொல்றாங்கன்னா, 35 வயசுக்கு மேல ஆனாலே கன்சீவ் ஆகிறது கஷ்டம்னு ஜெனரிக்கா ஒரு இது சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க கிளியரா சொல்றாங்க 35க்கு அப்புறமும் கூட நிறைய பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல், நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், சக்சஸ்ஃபுல்லா கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. ஃபியர் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கறது தான் அது போறோம் அப்படிங்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது ரொம்ப ஆணித்தரமா சொல்லிருக்காங்க. ஃபியர் இல்லாம நீங்க ட்ரை பண்ணுங்க. செக்ஸ் டைமிங்க பத்தி என்ன சொல்றாங்கன்னா, தேர்ட் பாயிண்ட்ல எவ்வளோ நாள் ஸ்பெர்ம் யூட்ரஸ்ல சர்வே ஆகும் தெரியுமா அப்படி பார்த்தா ஒரு 5 days சர்வே ஆகும். ஸோ ஓவுலேஷனுக்கு முன்னாடி இருந்தே நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைங் டவுன் பொசிஷனை பத்தி பேசுறாங்க, லூப்ரிகன்ட்டை பத்தி பேசுறாங்க. சில லூப்ரிகன்ட் ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், ஸ்பெர்மை டிஸ்டர்ப் பண்ணும், அதனால அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு தவிர அதை பத்தியுள்ள மித்ஸையும் ரொம்ப கிளியர் பண்றாங்க. 4வது பாயிண்ட்ல மைண்ட் செட் எவ்வளவு முக்கியம். ஆன்சைட்டி வரும், ஆனா அது நார்மல் தான். பட் செல்ஃப் பிளேம் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ண, டீப் பிரீத்திங், காம் எல்லாமே பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். புக் ஃபுல்லா உங்க மென்டல் பீஸுக்கு கூட ரொம்ப கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மென்டல் பீஸ் எவ்வளவு முக்கியங்கிறது ரொம்ப அழகா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. 5வது when to seek help. ஒரு அண்டர் 35 வயசு இருந்தா 1 வருஷத்துக்கு ட்ரை பண்ணுங்க. 35 வயசுக்கு மேல இருந்தா 6 மாசத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடக்கலன்னா இமீடியட் டாக்டர் ரீச் பண்ணுங்க. அங்க டாக்டர் தைராய்டு டெஸ்ட் எடுப்பாங்க அண்ட் AMH டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. சோ 6வது பாயிண்ட் சொல்ல விஷயம் என்னன்னாக்கா, சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்கிறது அழகா பேசுறாங்க இந்த புக்ல. ஃபோலிக் ஆசிட் கம்பல்சரி, விட்டமின் D அண்ட் CoQ10 இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு இது டோஸை எடுத்துக்கணும். பட் ஆனா ரொம்ப ஓவர் பண்ணக்கூடாது. ரொம்ப டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலோ நீங்க அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறது அழகா சொல்றாங்க. எவ்வளோ புக்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி பேசுற புக்ஸ் ரொம்ப ரேர். ரொம்ப சயின்டிபிக் டீடைல்டா போகும், இல்ல ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். இது ஹார்ட் டு ஹார்ட்டா இருக்கு, ஸ்ட்ரைட் ஸ்டைலா இருக்கு. டாக்டர் ஜேன் பேசுற மாதிரி, அவங்க அப்படி பேசுற மாதிரியே இருக்கு இந்த புக்ல. டெக்ஸ்ட் புக் மாதிரியே இல்ல. ஒரு நல்ல லைன்ஸ் ஃப்ரம் கோட்ஸ் அப்படின்னு இந்த புக்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 2 லைன் ரொம்ப அற்புதமான கேட்சியா இருந்தது. என்னன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு ரிலாக்ஸ் டு கெட் பிரெக்னென்ட், பட் don't feel guilty for being anxious either. நீ ரிலாக்ஸா இருந்தாதான் கன்சீவ் ஆகணும் கூட சொல்ல வர, அது வேணும் தான், அப்படி இல்லைங்கல்ல. ஆனா கில்ட் எல்லாம் வேண்டாம். நீங்க ட்ரை பண்றீங்க, அது பண்ண நடக்கா பட்சத்துல கில்ட் வேண்டாம். உங்க பாடியை நம்புங்க, அதுக்கு தெரியும் என்ன செய்யணும், அது என்ன பண்ணணும்னு அது எனக்கு தெரியும், அதுக்கு தெரியும். உங்க இன்ட்யூஷன் இம்பார்ட்டன்ட். இது உங்க இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்ல ஒரு பெரிய டேக்அவே என்னன்னா, சோ இப்படி ஒவ்வொரு பேரும் காமா கிளியரா ப்ரிப்பேர் ஆகலாம். ஓவுலேஷன்னா என்ன, பாடி என்ன சொல்றது, பாடி நமக்குள்ள என்ன சொல்லுறது, மைண்ட் என்ன ஃபீல் பண்ணுது, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாங்கிறது அந்த புக்கு இது.
சயின்டிஃபிக்கா இருந்தாலும் கூட சோல்ஃபுல்லா இருக்கு. நம்ம கான்சியஸ் கன்செப்ட் ஜேர்னிக்கு வந்து இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இந்த புக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தோழிகளே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ப்ரீ பிரெக்னன்சி ரெட்ரீட் ஆர் ஃப்ரீ வெபினாருக்கு ஜாயின் பண்ண நீங்க ரெடியா இருந்தீங்கன்னு சொன்னா எங்களை ரீச் பண்ணுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான பிரெக்னன்சி ரிலேட்டடான விஷயங்கள், ப்ரீ பிரெக்னன்சி, போஸ்ட் பிரெக்னன்சி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து மாம் கேர் பற்றின கான்டென்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.